Hi friends, welcome to Tamil Tech News. இன்னைக்கு நம்ம O General Air Conditioner Remote app பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஆப்பை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இஃப் சப்போஸ் இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். அது மூலமா நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஆப்பை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏசி ரிமோட் மாடல்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் உங்களோட எக்ஸாக்ட் ஏசி ரிமோட் மாடல் எப்படியோ அதை பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இதுவாகும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாக்ட் ரிமோட் டவுன்லோட் ஆகிடும். இந்த மொபைலில் உங்கள் ஏசிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த பவர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆனில் இருக்க ஏசி ஆஃப் ஆகும், ஆஃபில் இருக்க ஏசி ஆன் ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் இந்த ஆப்பை ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் ஐஆர் சென்சார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஐஆர் சென்சார் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த ஐஆர் சென்சார் இல்லை அப்படின்னா இந்த சைடில் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மெயின் மெனு, ஆட் ரிமோட்ஸ் டு ஃபேவரட், வைப்ரேட், எக்ஸ்டர்னல் ஐஆர் இருக்குது. உங்கள் ஃபோனில் ஐஆர் சென்சார் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்டர்னல் ஐஆர் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் டெக்.